குரு பலம் அருளும் திருலோக்கி. ஏமம் என்ற சொல்லுக்கு பொன் என்ற ஒரு பொருளும் உண்டு. நவகிரகங்களில் குரு பகவான் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதிக்கு பொன்னவன் என்று பெயர். அப்படி குரு வழிபட்டு அருள் பெற்றதால் அவ்வூருக்கு ஏமநல்லூர் என்ற பெயர் உண்டாயிற்று. காவிரியின் வடகரையில் அமைந்த இந்த ஏமநல்லூரில் அருளாட்சி புரியும் சுந்தரேச பெருமானது லிங்க திருமேனிக்கு குரு பகவான் விசேஷமாக வழிபாடு செய்தார். பசு நெய்யால் விளக்கேற்றினார். கொன்றை மாலை அணிவித்து முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்தார். தயிர் அன்னம் நிவேதனம் செய்து பெருமானது திருவருளை வேண்டினார். அவரது அன்பான பூஜையை மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அனுகிரகம் செய்தார். பிரகஸ்பதியே, பூலோகத்தில் வாழ்பவர்கள் திருமணம் செய்து கொண்டு இனிய இல்லறம் நடத்த நீ முக்கிய காரணமாக இருப்பாய். உமது பார்வை மூலம் எல்லா விதமான தோஷங்களும் விலகி குரு பலம் பெற்று இனிய இல்லறம் அமைய உமது பலம் பெருகட்டும் என்று அருள் புரிந்தார். குரு இப்படி சுந்தரேஸ்வர பெருமானிடம் அனுகிரகம் பெற்ற இனிய நாள் சித்திரை மாதம் அவிஷ்ட நட்சத்திரம், குருவின் பிறந்த நட்சத்திரம் ஆகும். குரு பகவான் சிவனருளால் குரு பலம் பெற்ற அற்புதமான திருத்தலமே இந்த ஏமநல்லூர். அப்பர் சுவாமிகள் தமது திருத்தாண்டக பாடலில் இத்தலத்தை வைப்பு தலமாக போற்றுவார். இன்று இத்தலத்தின் பெயர் திருலோக்கி என்பதாகும். தஞ்சையை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனது அருமை மகன் கங்கை கொண்ட சோழனாகிய ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு ஒன்றில் இத்தலம் ராஜேந்திர சிம்ம வடநாட்டு மன்னி நாட்டு ஏமநல்லூர் ஆகிய திரைலோக்கி மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்படுகிறது. கும்பகோணம் அணைக்கரை வழியில் திருப்பனந்தாள் அருகில் 5 கிலோமீட்டரில் திருலோக்கி அமைந்துள்ளது. சூரியனார் கோயில் துகிலி வழியாகவும் இத்தலத்தை அடையலாம். இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் குரு பகவானுக்கு ரிஷப வாகனத்தில் காட்சியளித்த உமா மகேஸ்வர வடிவம் தமிழகத்தில் வேறு எங்கும் காண இயலாத மிக மிக அற்புதமான வடிவம் ஆகும். இந்த திருக்கோலத்தை தரிசிக்கவே பல்லாண்டுகள் தவம் இருந்தது போல் அருகில் கிழக்கு நோக்கி 2 கரங்களையும் கூப்பிக்கொண்டு நவகிரக குரு பகவான் பக்தி பரவசத்துடன் காட்சியளிக்கும் பாங்கே அலாதி. சாதாரணமாக எல்லா தலங்களிலும் அபய முத்திரையுடன் காட்சியளிப்பார் குரு. ஆனால் இங்கே மட்டும் அஞ்சலி முத்திரையில் கும்பிட்ட பெருமானாக காட்சியளிப்பது அவர் பெற்ற பேரானந்தத்தின் விளைவுதானே. இது மட்டுமா, இந்த பீடத்தின் பின்புறம் சிவலிங்க வடிவை காணும் போது நம்மால் நன்றாகவே உணர முடிகிறது. குரு சிவலிங்க வடிவை பூஜை செய்ததன் பலனாக பெருமான் அதிலிருந்து ரிஷப வாகனத்தில் உமா மகேஸ்வரர் தோன்றி அம்பிகையை ஆலிங்கனம் செய்த அழகு வடிவில் காட்சி கொடுத்ததான் என்பதை கண்டு மெய்சிலிருக்கிறோம். குரு பூஜித்து பெயர் பெற்ற குருபலம் அருளும் ஒப்பற்ற ஸ்தலம் திருலோக்கி மட்டுமே என்பதில் ஐயம் உண்டோ. இந்த தெய்வீக வடிவை கண்டு இன்புற்ற கருவூர் தேவர் சுந்தரன் சுந்தரியுடன் விளங்கும் திரைலோக்கிய சுந்தரனை காந்தார பண்ணில் திருவிசை பாடலில் பாடி மகிழ்கிறார். கருவூருங்கிறது இந்த தேவாரம் படியாததுல 11 திருமுறையில அவரும் ஒருத்தர். அதுதான். சரி, இப்போ இந்த கோயில் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக சிலது பார்க்கலாம். நான் அதை பத்தி நான் இது எடுக்கிறேன். கோயிலை பத்தி சுந்தரேஸ்வர சிவபெருமான கோயில் வந்து திருலோக்கி, ஊர் வந்து தஞ்சாவூர். அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தான் திருலோக்கி அப்படிதான் சொல்லப்படுது. இறைவன் வந்து சுந்தரேஸ்வரர் சுவாமி, இறைவி வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள், தலமரம் வந்து வில்வ மரம், தீர்த்தம் வந்து சந்திர தீர்த்தம். மூலவர் வந்து ஸ்ரீ சுந்தரேஸ்வரர், தாயார் ஸ்ரீ அகிலேஸ்வரி. இது வந்து காவிரி ஆற்றின் துணை நதியான பலவாற்றின் வடக்கிலும் ராமர் ஓடைக்கு தெற்கிலும் தமிழகத்தில் குறிப்பிடும்படியான சைவ மடமான காசி திருப்பனந்தாள் மடத்தினுடைய கிளை மடத்தின் மேற்கிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த இறைவனை பிருகு முனிவர் வழிபட்டதாகவும், தேவர்கள் குருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் வழிபட்டதாகவும், தர்மன் என்பவரின் மகனின் ஊமை தன்மை இப்பெருமானை வழிபட்டதாகவும் மூலம் அது ஊமை அந்த வாய் பேசுறது நீங்கப்பட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. சரி, குரு பகவான் வணங்கிய கதையை பார்க்கலாம். மத்தியா சுனம் என்னும் திருவிடை மருதூரில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு மகாலிங்க சுவாமி பெருமானை குரு பகவான் வழிபட்ட போது குரு பகவானின் பாவம் நீங்க மகாலிங்க சுவாமி பெருமான் தனக்கு ஈசானிய திசையில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு சுந்தரேஸ்வரரை வணங்குமாறு பணிந்ததன் பெயரில் அபிஷேக ஆராதனைகளாலும் சரக்கொண்டை மரத்தின் அடியில் தவத்தாலும் அருள்மிகு சுந்தரேஸ்வரரை தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனும் குரு பகவான் வணங்கினார். குரு பகவானின் பக்தியால் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் தேவர்களும் பூத கணங்களும் புடைசூழ
சுந்தரேஸ்வர பெருமான் அம்பாள் அகிலாண்டேஸ்வரியை ஆலிங்கனம் செய்தவாறு உமா மகேஸ்வரராக காட்சியாக தோன்றி ரிஷப வாகனத்தில் அமர்ந்து குரு பகவானுக்கு காட்சியளித்து அன்னாரின் பாவத்தை போக்கினார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி யாரையும் வணங்க மாட்டார். ஆனால் லோக குருவின் காட்சியால் இங்கு குரு பகவான் இரு கைகளாலும் லோக குருவை வணங்கினார். அதனால் இது குரு பகவான் வணங்கிய ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோயில் நித்திய பிரதோஷ ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த ஊர் பெயர் காரணமாக திருலோக்கிக்கு ஏமநல்லூர் என்ற பெயரும் உண்டு. ஏமம் என்ற சொல்லுக்கு பொன் என்ற பொருளும் உண்டு. குரு பகவானுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது ஓகே. சரி, இப்போ பிரார்த்தனை பார்த்தோம்னா இந்த கோயில் நவகிரக பரிகார ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. புதன் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் தோஷத்திலிருந்து விடுபட இங்கு சிவபெருமானை வணங்கலாம். மேலும் பெண்கள் தங்கள் கணவரின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுக்காக இங்கே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த இறைவனை வியாழக்கிழமைகள் குரு ஓரையில் வணங்குவதன் மூலம் குரு தோஷம், குரு புத்தி, குரு நீச்சம், குரு திசை, குரு பகை ஸ்தானம் நடப்பவர்கள் நீங்க பெறலாம். திருமண தடை, பிரிந்த தம்பதிகள் ஒன்று செல்வதற்கும் மற்றும் செல்வ இன்மை ஆகியவற்றிலிருந்து இப்பெருமான் வழிபடுவதன் மூலம் விடுபடலாம். இந்த கோயில் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி திறந்திருக்கும். இது திருக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் திருக்கோடிக்காவல் வழியாக நரசிங்கப்பேட்டை இந்த கோயிலுக்கு இருக்குது. அடியார்கள் யாராவது இந்த தலத்துக்கு போயிருந்தீங்கன்னா தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, குரு பகவான் ஓகே, இதுல எப்படி புதன் வராரு? ஐ மீன் சொல்றாங்க இல்லையா, புதன் இருக்கணும் வழிபடணும்னு சொல்றாங்கல்ல, புதன் அதுதான். இல்லைங்க, புரியல. ஆக்சுவலா என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியல. இல்ல அதாவது என்னன்னா, புதன் இதுல புதன் ராசியில இருக்காமலும் வழிபடலாம்னு சொல்றாங்கல்ல. பிரார்த்தனை புதன் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பக்தர்களும் தோஷத்தில் விடுபட இங்க சிவபெருமானை வணங்கலாம் சொல்றாங்க இல்லையா. ஆக்சுவலா இது குருஸ்தலம் தானே, புதன் தோஷத்துக்கும் சொல்றாங்களே, அதுக்காக கேட்டேன். அது ஆக்சுவலா என்னன்னு தெரியலைங்க. சரி சரி சரி, ஓகே. சரிங்க ஐயா, வேற ஏதாவது நீங்க தகவல் இருந்தா சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். இல்ல ஆக்சுவலா